ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நெக்ரோமென்சர் மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்கில்லு கிடைச்சிருக்கும்ல, இதனால அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா உங்களுக்கு என்ன ஸ்கில்லு கிடைச்சது? நான் ஒரு குக்கிங் ஸ்கில்ல தான் எடுத்தேன், அது ஒரு ஸ்டார்ல இருக்க ஒரு ஸ்கில்லு. அட ஆன்ட்டி, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இப்போ ஃபைட்டிங் ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கில்ல எடுத்துருக்கணும். ஆனா குக்கிங்கை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை கேட்டவுடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. எப்படி அவங்க அம்மாவோ அதே மாதிரி தான் பையனும். அங்க ஜீசோ கிட்ட கேட்குறான், ஆமா ஜீசோ, நீ எந்த ஸ்கில் எடுத்த? நான் ஒரு 3 ஸ்டார்ல இருக்கிற ஹிட்மேன் அந்த ஸ்கில்ல நான் எடுத்தேன். இல்லையா, என்ன பண்ண முடியும்னா யாராச்சும் என்ன தாக்க வந்தா முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் இது. ஆனா நம்ம ஜீசோக்கு என்னன்னா, நம்ம சாங்கு அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபியூச்சர்ல ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு அவ பாக்குறான். நான் இப்ப இருக்க நிலைமையில அவ ரொம்ப வீக்கா தான் இருக்கா. அதுக்காக தான் மென்டலாவும் பிசிக்கலாவும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு அவ ட்ரை பண்றா. நம்ம சாங்கு அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், அவங்க அப்பாக்கு எந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னு சொல்ல. அவங்க அப்பாக்கு எந்த மாதிரி ஸ்கில் கிடைச்சிருக்கும்னா, ஒரு சேஃபான ஏரியாவை அவங்க அப்பாவால உருவாக்க முடியும். அதுவும் எவ்வளவு நேரம் அவர்கிட்ட மானா இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கு இல்ல அவங்களால சேஃபா இருக்க முடியும். ஆனா காலி ஆயிட்டா கோல்ட கன்சியூம் பண்ணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு 100 கோல்ட அது கன்சியூம் பண்ணுமா. இப்போதைக்கு அவங்க சேஃபான ஏரியால தான் இருக்காங்க. அதனால இப்போ அதை உருவாக்க தேவையில்ல. ஏன்னா இப்போதைக்கு அந்த அளவுக்கு கோல்டும் இல்ல. எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம அதை பண்ணா போதும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். இப்போ அவங்க சேஃபான ஏரியாவுக்கு போக தேவையில்ல. ஏன்னா இப்போ அதுக்கான ஸ்கில் அவங்க கிட்ட இருக்கு. இந்த டிராகனும் அவங்களேருந்து பாந்து போயிடுமா. இதனால பக்கத்துல ஏதாச்சும் ஸ்டோர் இருக்கான்னு அவன் பார்க்க சொல்றான். ஏன்னா அது வழியா ஸ்கில்ல வாங்கிக்க முடியும். இந்த சைடு ஒரு புலிஸோட கும்பல வந்திருக்கும்ல, அதுல வைவன்னு ஒரு ஆளு மறைஞ்சு போயிட்டானா. சீக்கிரம் நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போகணும் அப்படின்னு இவங்க போறாங்களே. இது எல்லாத்தையுமே சாங்கோட கூட்டமும் பாக்குது. நேத்து நம்மளோட கோல்டையும் அவங்க அடிக்க பார்த்தாங்களே, இன்னைக்கு நம்ம ஏன் வேணும், நம்ம ஏன் அவங்க கோல்டை அடிக்க கூடாது இப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஐடியாவை பண்றான். இந்த சைடு அந்த சின்ன கேங்கு, அதாங்க அந்த புலியோட கேங்கு, அவங்க வைவனை காணும்னு சொல்லி நேத்து நைட்டு முழுக்க அப்படியே டைம் போயிடுச்சு. லைக்கும் கோல்டும் சரியா கலெக்ட் பண்ண முடியல. சரி இன்னைக்கு அந்த ஸ்பின் பண்ற விஷயத்துல ஏதாச்சும் கிடைக்குமே, அதுக்காக அவங்க கோல்ட வச்சுக்கிறாங்க. உள்ளதான் மத்தவங்களும் இருக்காங்களா. எல்லாருமே நாங்க வந்தாச்சு. இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. என்ன விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. உள்ள புலிஸோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு? யூஜின் எங்க காணோம்? அதுவா, நேத்து அவன் வந்தான். அதுக்கப்புறம் யூஜினுக்கு என்னதான் ஆச்சு? அங்க யூஜின் வரான். யூஜினை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யூஜினோட வாய் ஒரு மாதிரி வேம்பையர் மாதிரி இருக்கு. இப்பதான் விஷயமே அவங்களுக்கு புரியுது. நேத்து அந்த வேம்பையரோட லீடர் வந்திருக்கான். அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஏன்னா இவங்க எல்லாருமே போதுமான அளவுக்கு கோல்டை கலெக்ட் பண்ணல. அதுக்காக நம்ம யூஜினை அவன் கடிச்சு ஒரு லெஸ்ஸர் வேம்பையரா மாத்திட்டான். அதே மாதிரி அவன் ஒரு விஷயத்தையும் கேட்பான். ஆமா, நீ எதுக்காக போன லீடரு அவனை நீ கொன்ன? அது என்னன்னா, அவன் புரிஞ்சுக்கல. ஏகப்பட்ட ஆளுங்களை கொலை பண்ணான். சரி, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். உங்களுக்கு புரியலடா முட்டா பசங்களா. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க மத்தவங்க கிட்ட ஹோல் பேக் பண்ணவே கூடாது. எவ்வளவு தயங்குறீங்களோ அது உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு மாடரேட்டான அமௌண்ட்டுக்கு ரத்தத்தை குடிச்சிங்கன்னே இருக்கணும். அப்படா இந்த ஃபார்மை மெயின்டைனும் பண்ண முடியும். உங்களை மாதிரி பசங்களால இந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியல. என்ன சொல்றீங்க? அந்த ஓசோக்கு ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னா. உனக்கு இன்னுமா புரியல? இந்த இடத்துல நான் தான் சிஇஓ மாதிரி. இந்த இடத்துல நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். அதுக்கு கீழே நீங்க எல்லாம் இருக்கீங்க. எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க? நான் இல்லாம எல்லாராலையும் சர்வே பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா எங்களை விட்டுருங்க, நாங்க போறோம். என்னப்பா அதுக்குள்ள நீ போறோம்னு சொல்ற? வேற ஒரு வேம்பையர் தான், அதாவது வேம்பையரோட ஹெட் இருக்கான்ல, உனக்கு கீழே இருக்கிற ஒரு வேம்பையர். என்னப்பா இந்த மாதிரி தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உனக்கு கொன்னுட்டேன். அதுக்காக நான் உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்காத. உன்னையும் நான் நினைச்சா கொல்ல முடியும். உன் கூட இருக்கிற எல்லாரையுமே என்னால கொல்ல முடியும். இன்னமும் ஒரு 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள 10,000 கோல்டு எனக்கு கொடுக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னையும் உன்னோட மத்த ஆளுங்களையும் நான் கொன்றுவேன். இவன் சொல்லுவானா, சாங்குவும் மத்தவங்களும் அங்க வராங்க. என்னப்பா நீங்க ஸ்டோர்ல இருக்கீங்களா? என்ன அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு கஸ்டமரை நீங்க இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. என்ன ஒரு ரூடான ஸ்டோரா இருக்கு? கஸ்டமரா? என்ன உனக்கு வேணும் அதை சொல்லு. உன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு வேணும். அதனால மரியாதையா எனக்கு கூட. ஒரு பக்கம் உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, உனக்கு பயமே இல்ல விஷயங்களை இழக்கத்துல இருந்து. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அங்க இப்படி சொல்லுவானா, அங்க பல்ல அவங்க பாத்துறாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அப்போனா இந்த கேங்கோட பாஸே நீ தானா? இப்ப இவன் தான் அந்த வேம்பையரோட லீடரோ இப்படின்னு இவன் யோசிக்கிறான். அதுக்குள்ள நம்ம சாங்க அவன் அட்டாக் பண்ண வரானா. இந்த இடத்துல நம்ம சாங்கோட கோலம் அதோட கை தடுக்குது. அம்மா இதெல்லாம் என்ன
என்னது ஸ்கெலிட்டனா? நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம சாங்கோட ஆளுங்களும் அப்படியே பிடிச்சிருக்குமா? ஒரு வாய்ப்பா வச்சு கழுத்திலேயே கத்தி இறக்குறான். ஏய் நீ நகரக்கூடாது, இல்லன்னு வச்சுக்கேன் உன்னோட தலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அதே மாதிரி இந்த வேம்பையர் எல்லாத்துக்கும் லீடர் நீதானா? சாங் இப்படி கேட்பானா? அவன் வச்சிருந்த இந்த கத்திய சுக்குநூறா அவன் உடைக்கிறான். சாங்க திரும்ப அவன் தாக்கலான்னு வருவானா, ஜஸ்ட் மிஸ்ல ஜீசோ கைய வெட்டி விடுறா. அந்த கையும் அப்படியே துண்டாவுது. அவளோட பவர் வந்து அதுல இருக்கனால பயங்கரமா அவனோட கையும் பத்திக்குது. ஆமா இது என்னது? இதுக்குள்ள திரும்ப அவன் தாக்குறதுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். வேம்பையர் அப்படியே கத்திய பிடிச்சுக்குதா. அங்க கழுத்துல இருக்க அந்த கத்திய டைரக்டா ஜீசோ மேல அவன் தூக்கி போறான். ஜஸ்ட் மிஸ்ல அங்க ஜீசோ தப்பிக்கிறான். இதுக்கு காரணம் அந்த ஹிட்மேன் அந்த ஸ்கில் தான். ஏன்னா அந்த ஸ்கில்ல பயன்படுத்தும் போது ஈஸியா எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு ஸ்கில் கச்சிருக்கோம், பிளாக் மெஜிஷியன். அந்த ஸ்கில் அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அது என்ன பண்ணுனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மினியான்ஸோட பவரை ஏத்தி விடும். எதிரில யார் இருக்காங்களோ அவங்களோட பவரை இன்னும் அது குறைக்கும். அதே மாதிரி தான் இப்போ விஷயமும் ஆகுது. இதனால அந்த வேம்பையரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்கில் ஒரு நல்ல ஸ்கில்லா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாங்கோட ஆர்மி ரொம்ப வெளுத்து கட்ட ஆரம்பிக்குமா. அங்க இதனால அவன் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமா உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? பரவாயில்ல எப்பயாச்சும் எங்க வழிக்கு வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அங்க ஒரு சைடு அவன் மனசுலயே யோசிக்கிறான், ஒரே ஒரு முறை இவன் ஒண்டி ஏமாந்து போட்டோம், அதுக்கப்புறம் என்ன இவனை கொன்னு ஒரு வழி ஆக்கிடணும். இந்த மாதிரி நடிச்சாலே போதும், என்னால இவனை அசால்ட்டா கொல்ல முடியும். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குமா? அசால்ட்டா ஒரே ஒரு போடு தான் அந்த ஸ்பியரை வச்சு குத்தி விட்டுறான். இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என் கிட்ட ஒர்க் ஆகாது. ஏன்னா என் கிட்ட இன்னமும் நிறைய ஸ்பியர் இருக்கு. இதை பார்த்து பின்னாடி இருக்க ஆளுங்களாம் ரொம்ப பயந்து போறாங்க. ஆமா இவங்கெல்லாம் யாருதான்? ஆனா இன்னமும் அந்த வேம்பையர் அடங்கவே இல்லை. ஆமா நீ வந்து என்ன விடவும் பெட்டரா இருக்க, அதனால என்ன கேட்ச் பண்ணிட்ட அப்படின்னு யோசிக்காத. அதனால கண்டிப்பா அந்த டைரக்டர் அவன் ஒன்னும் சும்மா விட மாட்டான். ஏன்னா அவன் முன்னாடிலாம் நீ ஒண்ணுமே இல்ல ஜீசோ, இதுக்கு மேல அவனை விட்டு வைக்காத, அவனை முடிச்சிரு. அங்க இதே மாதிரி ஜீசோ கொல்றா, அதுக்கான பாயிண்ட்டும் அங்க கிடைக்குது. அங்க மத்த பசங்களா இருப்பாங்களே அவங்க எல்லாம் பயந்து போய் சொல்றாங்க, அட இருங்க இங்க வந்து எங்களை எதுவும் பண்றாதீங்க, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. சரி அப்பனா என்ன ஆச்சு, அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு மரியாதையா சொல்லு. அதே மாதிரி உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கூட எனக்கு. உங்க வழியா சாங்கோட பாட்டி கிட்ட நிறையவே கோல்டு வருது. ஆனா சாங் எதிர்பார்த்த அளவுக்கு இங்க கோல்டு இல்ல. அவங்க எதிர்பார்த்தது ஏதோ அதிகமா இருக்கும்னு நினைச்சாங்க, ஆனா இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சாங்குக்கு இவங்க வழியா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். என்னன்னா இப்போ இவங்க சண்டை போட்டாங்களே, அவன் ஒன்னும் வேம்பையரோட லீடர் இல்ல. இவங்க வந்து என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவன மாதிரி இன்னமும் நிறைய கூட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேம்பையர்ஸை வச்சு அவன் கலெக்ட் பண்ண பாக்குறான். அதே மாதிரி அந்த வேம்பையரை உருவாக்குற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கும். சாங்குக்கு எப்படி ஒரு 5-6 ஸ்கெலிட்டன்ஸை உருவாக்க முடியும், அதே மாதிரி இருக்கலாம். அப்படி லிமிட் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப வேம்பையர் இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிக்கும். அவன் இருக்கிற எல்லாரையுமே கடிச்சிட்டு வேம்பையரா மாத்திடுவான். ஆனா ஒரு சைடு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் இவங்க வந்து ஒரே அடியா கிட்ட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இவங்க ஆளுங்களை கொண்டு இருக்கோம்ல, இந்த விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிய வரும். அதுக்குள்ள நம்ம வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கப்புறம் பின்னாடி அந்த பசங்களும் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு ஸ்டோர் இருக்கிற அந்த இடம் தெரியுமா, அவங்க வந்து வழி காட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஒரு அலர்ட் வந்து ஷோ ஆகுது. அது யாரு செகண்ட் ரவுண்ட் அப்போ கார்டை தேர்ந்தெடுக்கலையோ, நம்ம என்ன பண்ணலாம் பாக்குற சாங்கு மத்த யாருக்குமே எதுவுமே புரியல என்ன இதுன்னு. சாங்குக்கு ஒரு விஷயம் தெரியுது, இதனால ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு. இந்த சைடு அந்த பசங்க ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த பசங்க அவங்களும் தேர்ந்தெடுக்கலையா, அங்க இருக்கிற ஒருத்தனும் தேர்ந்தே எடுக்கல. வந்து அப்போ என்ன யோசனை, இந்த சிஸ்டமை என்னால நம்ப முடியாது, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா அமையும்னு யோசிச்சேன். அதனால நான் கார்டையே எடுக்கல எதுவும். ஒரு சைடு அந்த பையன் நம்புறான் இந்த மாதிரி எதுவுமே ஆகாதுன்னு. ஆனா அதுக்குள்ள சிஸ்டம்ல ஒரு விஷயம் ஷோ ஆகுது. யார் வந்து இது வரைக்கும் அதை தேர்ந்தெடுக்கலையோ ஒரு மாஸ்டரா மாறிடுவாங்களாம். அதே மாதிரி அவங்களோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாஸ்டரா ஒரு வேர்வல்ஃபா மாறப்போதா. அங்க ஹீரோக்கு கொஞ்சம் போயிது. இதே மாதிரி போச்சுன்னா சரியில்லை. ஏன்னா போக போக இது நம்மளுக்கு பிரச்சனையா வரும். அதனால இவங்க மாறதுக்குள்ளேயே நம்ம வந்து இவங்களை கொன்னுடணும். சீக்கிரம் எல்லாருமே தாக்குங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா உருமாதான் அவனும் ஒரு வேர்வல்ஃபா மாறான். அங்க ரைட்டி செம்ம வேகமா தாக்க போகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. நம்ம சாங் எதிர்பார்க்கல. 2வது ரவுண்ட்ல கார்டை தேர்ந்தெடுக்கலனா மாதிரி இவங்க மாஸ்டர்ஸா மாறுவாங்கன்னு. பார்க்கலாம் இவங்கள நம்ம ஹீரோ கொல்றானா இல்லையான்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.